காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நான் சித்த சுத்தி அப்படிங்கிறத பத்தி பேச போறேன். சித்த சுத்தி அப்படின்னு சொன்னாக்கா மன தூய்மை அப்படிங்கிறது. எப்படி நாம் அணிந்து கொண்டிருக்கிற ஆடை அழுக்கில்லாமல் தூய்மையாக இருந்தால் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதுபோல மனமும் அழுக்கில்லாமல் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்மை பார்க்கின்ற, நம்மோடு பேசுகின்ற, நம்மோடு பழகுகின்றவர்களுக்கு நம்மேல் மரியாதை, அன்பு, மதிப்பு இவைகளெல்லாம் தானாக உருவாகும். மன தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியம். புற தூய்மைக்கு தண்ணி, சோப்பு, கல், வாஷிங் மிஷின் அப்படின்னு நிறைய உபகரணங்கள் இருக்கு. அடித்து தோய்த்தால் துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு போய்விடும். வெயிலில் காய போட்டு அதற்கு பிறகு சலவை செய்து அணிந்து கொள்ளும் பொழுது ஆடை தூய்மையாகி விடுகிறது. மனம் எதனால் தூய்மையாகும்? மனம் ஏன் தூய்மையாக இருக்க வேண்டும்? அந்த சித்த சுத்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதனால், ஏன்? இதைத்தான் இன்றைய தினம் பெரியவர் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெரியவர் நமக்கெல்லாம் ரொம்ப புரியும்படி ரொம்ப அழகாக சொல்றார். மனசை பற்றி சொல்லும் பொழுது, மரம் சும்மா இருந்தா கூட வீசுகிற காற்று எப்படி அந்த மரத்தை அசைய செய்கிறதோ அதுபோல நாம் நம் வழியை பார்த்து கொண்டு போனாலும் கூட சிலர் நம்ம மனதை அழுக்காக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறார். எப்படின்னா, இப்ப நம்ம காதில் விழுகிற சில சங்கதிகள், நம் கண்ணில் படுகிற சில காட்சிகள், நாம் கேள்விப்படுகிற சில விஷயங்கள், இவைகளால் நம்முடைய மனம் சலனப்படுகிறது. இப்போ திடீர்னு ஒருத்தர் நம்ம எதுக்க நின்று, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 3வது வீட்டு பொண்ணு இருக்காளே, அவள் ஓடி போயிட்டாளாம், நீ கேள்விப்பட்டியா என்று நாம் சற்றும் எதிர்பாராத நிலையில நமக்கு தேவைப்படாத, தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை நம் காதுகளில் கொண்டு கொட்டுகிறார். உடனே நாமளும் என்ன பண்ணுறோம், ஆர்வ மிகுதியில், அப்படியா, யாரோட ஓடிப்போனா, ஏன் ஓடிப்போனா, எதனால் ஓடிப்போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திற்குள் புகுந்து நாம் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கின்ற காரணத்தினாலே நம் மன அமைப்பு இதெல்லாம் கேட்டுக்கலாமா, இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் அந்த விஷயத்துக்குள்ளே நாமளும் போய் வம்பு பேச தொடங்கி விடுகிறோம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆக எனக்கென்ன என்று நான் சும்மா இருந்தால் கூட என் மனதிற்குள்ளே குப்பைகள் விழுவது அப்படிங்கிறது சமூக சூழ்நிலையாலே எனக்கு நடக்கிறது. அப்போ இந்த சமூகத்தில் மன தூய்மையோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? அதனால சொல்றார், மனமும் ஒரு வீடு மாதிரி தான். வீட்டை என்ன பண்ணுறோம், கூட்டி இருக்கிறோம். ஒரு நாளை காத்தாலைக்கு ஒரு தடவை கூட்டுறோம், சாயங்காலம் ஒரு தடவை கூட்டுறோம். கூட்டி குப்பையை அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறோம். வீட்டை கூட்டலை, ஒட்டடை அடிக்கலை அப்படின்னு சொன்னால் வீடு சுத்தமாக இருக்காது. அப்போ வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? விளக்கமாறு தேவை, ஒட்டடை குச்சி தேவை. அதே போல் மனசு சுத்தமாக இருக்கிறதுக்கு 2 கருவி இருக்குது. விளக்குமாறு போல், ஒட்டடை குச்சி போல் மன தூய்மைக்கும் வழி இருக்கிறது அப்படிங்கிறார். இதை விட எப்படி சுலபமாக ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும்? அவர் என்ன சொல்கிறார், பெரும்பாலும் வம்பு பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, பிறர் விஷயத்தை பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு நீங்கள் தொடர்பை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். முதல்ல அவர்கள் ஏதாவது இந்த மாதிரி பிரத்தியாரை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் சிரித்து கொண்டே அவர்களிடம், எனக்கு இதிலெல்லாம் நாட்டம் இல்லை, இதை நான் தெரிந்து வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன், யாரையாக இருந்தாலும் சரி அவர்களை பற்றின நல்லதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அல்லதை கெட்டதை தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீர்கள் என்று நீங்கள் அதை ரொம்ப கடுமையாக சொன்னால் தான் அவர்களுக்கு மன வருத்தமாகும். அதை ஒரு கருத்தாக, அதை ஒரு கொள்கையாக, அதை ரொம்ப அழகாக, ரொம்ப கோபம் இல்லாமல் சாதாரணமாக சொல்லிவிடுங்கள். அப்படின்னும் பொழுது ஒரு கேட்டை போட்டுட்டீங்க, அதாவது குப்பை விடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் மனதை மூடி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இது பத்தாது, கண்ணில் படுகிற காட்சி. இப்போ நான் தெருவில் நடந்து போகும்பொழுது சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறார்கள், அதில் சினிமா போஸ்டர், அதில் ஒரு பெண் அலங்கோலமாக காட்சி தருகிறாள். இப்போ இதெல்லாம் நான் எதிர்பார்த்தா தெருவில் நடந்தேன் இல்லை, ஆனால் இந்த சமூகத்தில் வாழும் பொழுது இந்த மாதிரி ஆகிறது. என் வீட்டுக்கு ஒரு பத்திரிகை வருகிறது, அந்த பத்திரிகையை படிக்கிறதுக்காக திறக்கிறேன், அதில் ஒரு புகைப்படம் ரொம்ப அனாச்சாரமாக இருக்கிறது, அது என் மனசை சலனப்படுத்துகிறது. டிவி பார்க்குறேன், டிவியில் ஒரு கொலை நடந்து விட்டது, போலீஸ்காரர்கள் துப்பு துலக்குவதை காட்டுகிறார்கள், அதே மாதிரி ஒரு விபத்தில் நசுங்கி கிடப்பதை காட்டுகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு சலனப்படுகிறது, சங்கடப்படுகிறது,
பயப்படுகிறது, இப்படியெல்லாம் நமக்கு ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறது. இப்படியெல்லாம் யோசிப்பது என்பதுதான் மனித மனத்தினுடைய தன்மை. அப்போ அதுக்காக டிவி பார்க்காம இருக்கணுமா, வெளியில போகாம இருக்கணுமா, காதை பொத்திக்கணுமா, கண்ணை மூடிக்கணுமா, இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் வருகிறது. ஆக இந்த யுகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரிகிறது. ஆக எப்படி வீட்டை குப்பை சேர சேர கூட்டி கூட்டி அள்ளி கொட்டி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதுபோல மனதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரே வழி அப்படின்னு ஒரு தீர்மானமான கருத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்றார், சித்த சுத்திக்கு வழி அப்படின்னு இந்த வழியை காட்டுகிறார். என்ன தெரியுமா? இப்போ ரோட்ல நடந்து போறோம், ஒரு பெரிய கல் கிடக்கிறது, அந்த கல்லை தூக்கி ஓரமா போடு, 4 பேர் சகஜமாக போய் வர முடியும். நான் எதுக்கு இந்த கல்லை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதே. இது கூட இந்த சமூகத்திற்கு, வாழ்க்கைக்கு உனக்கு நீயே செய்து கொள்ளுகிற உதவி. நீயே அந்த ரோட்டை சகஜமா நடந்து போறதுக்கு உனக்கு அது இருந்தா தடை தானே. உனக்கு செய்து கொள்ளுகிற உதவி பிறருக்காகவும் மாறி விடுகிறது. ஒரு முள் கிடக்கிறது, அதை எடுத்து ஓரமா போடு. ஐயோ, இந்த முள் இருந்தால் யார் காலிலாவது குத்தும் அப்படின்னு நீ பிரத்யாரை உத்தேசம் செய்து நினைக்கிற இல்லையா? இது சித்த சுத்திக்கான வழி. அடுத்து அவர் சொல்றார், பிறருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ செய்யும். உதவி அப்படின்னு சொன்னா அது இப்படித்தான்னு கிடையாது. ஒருத்தர் முகவரி கேட்டு வருகிறார், ஐயா இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு வருகிறார். அவருக்கு தெளிவாக புரியும்படி வழிகாட்டுங்கள், இதுவும் ஒரு உதவி. ஒரு வயதான பாட்டி பசிக்கிறது என்று சொல்லி கையை நீட்டுகிறாள். உங்ககிட்ட என்ன இருக்கோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்கள், இதுவும் ஒரு உதவி. ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே மனக்கவலை கலக்கத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் பேசுங்க, கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், இது ஒண்ணுமே கிடையாது, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவர்களை தட்டி எழுப்புவது ஒரு உதவி. இப்படி நம்மால் பிறருக்கு நல்லது மட்டுமே நடக்கணும், நல்லது மட்டுமே கிடைக்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும். இதுதான் சித்த சுத்திக்கு ஒரே வழி. இதை மீறி கொண்டு நம்ம மனசுக்குள்ள குப்பைகள் விழும், நம் மனசு சலனப்படும், நம் மனசுக்குள்ளே சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த சமூகம் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஒரே நாளில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை நம்மளால மாற்ற முடியாது. இது அப்படித்தான் இருக்கும். புறத்திலே ரொம்ப மோசமான ஒரு காட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நாம கண்ணை மூடிக்கொள்வதுதான் நமக்கு இருக்கிற சுலப வழி. அந்த காட்சிகள் அவ்வளவும் மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தால் அது சாத்தியமே இல்லை. இமை இருக்குல்ல, ரொம்ப சின்னது, டப்புன்னு மூடின்ட்டா மொத்த காட்சியும் கண்ணை விட்டு மறைஞ்சு போயிடும். ஆக துவக்கம், நல்ல விஷயங்களின் துவக்கம் நம்ம கிட்ட இருந்துதான். அதற்கு தேவையெல்லாம் தெளிவும் திடமும் அறிவும் தான், வேற எதுவும் கிடையாது. உலகம் நேற்றும் இப்படித்தான் இருந்தது, இன்றும் இப்படித்தான் இருக்கிறது, நாளைக்கும் இது இப்படித்தான் இருக்கும். யுத்தம் இல்லாத ஒரு உலகம் இந்த பார்த்ததே இல்லை. ஒரு கெட்டவன் இல்லாத நல்லவர்கள் மட்டுமே வாழ்ந்த உலகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தேவர்கள் உலகத்தில் கூட அசுரர்கள் என்று ஒரு பிரிவு இருந்து அவர்கள் 2 பேரும் அடித்து கொண்ட புராணங்கள் தான் நம்மில் அதிகம். இறைவனே கூட வரத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொண்டு முழித்த கதைகள் நம்மில் அதிகம். ஏன்னா 1 2ஆக இருந்தால்தான் ஒன்றின் அருமை நமக்கு தெரியும். ஆக 2ஆக இருப்பது என்பது அதனுடைய தன்மை. அந்த 2இல் நல்லதன் பக்கம் நாம் இருப்பது என்பது நம்முடைய அறிவு சார்ந்த, நம்முடைய தெளிவு சார்ந்த, நம்முடைய புரிதல் சார்ந்த ஒன்று. ஆக மனதை சுத்தமாகவும், மனதை தெளிவாகவும், மனதை ஒளியோடும், மனதை அறிவோடும் வைத்துக் கொள்வது என்பது நம் கைகளில் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம், வெளியில இல்லை. வெளியில மாற்றங்கள் நாம் ஒவ்வொருத்தரும் இதை போல தனியாக நடந்து கொண்டால் புறத்தில் மாற்றம் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணம் என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் செய்கிற ஒரு காரியம். பல ஆயிரங்கள் கொடுத்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை உள்ளாக்கி தருகிறார்கள். 2 பேர் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி உருவாக போகிறது. 1000 காலத்து பயிரை, கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னா 1000 காலத்து பயிர் ஒன்றை பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஊர் கூட்டி அதை செய்தார்கள். வந்தவர்கள் மனமாற வாழ்த்தணுங்கிறதுக்கு தான் விருந்து போடுறாங்க. அந்த விருந்து ரொம்ப மனமானதாக இருந்ததுன்னா பூரண திருப்தி. ஆக அந்த திருப்தியோடு வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து பலிக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு போகும் பொழுது அவர்களுக்கு உதவுகின்ற விதத்தில் நல்ல விதமாக மொய் செய்யுங்கள். மங்கள தர்மம் அது.
கோவில்களுக்கு கட்டணம், கோவில்கள் நன்றாக இருந்தால்தான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஒரு ஊர்ல கோவில் இருக்குன்னு சொன்னா ஒற்றுமையாக எல்லோரும் இருக்கிறார்கள் என்று பொருள். கோவில் அனைவருக்கும் பொதுவானது. கோவில் குளம் பொது, கோவில் பிரசாதம் பொது, கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பொது, சன்னதி பொது, எல்லாமே பொது. அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. இறைவன் முன்னால் அனைவரும் சமம். ஆக அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கணும். அப்படிப்பட்ட கோவிலுக்கு உங்களாலான தானம், தர்மம் இவைகளை செய்யுங்கள். மனிதன் ரொம்ப அவஸ்தைப்படுறது, எது இருந்தாலும் பிழைச்சிடுவான். தாகத்துல ஒருத்தன் தவித்து உயிர் நோக்கி விடக்கூடாது. தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஆகையினாலே தண்ணீர் பந்தல் அமையுங்கள். இப்படி நாம் செய்கிற நல்ல காரியங்கள், வீட்டை எப்படி விளக்கமா இருக்கும்ட்டு சுத்தம் செய்து ஒட்டடை குச்சி கொண்டு நாம் சுத்தம் செய்கிறோமோ அதுபோல இந்த செயல்கள் மூலமாக நம்ம மனம் மேன்மை அடையும், புண்ணியத்தை அதிகம் சம்பாதிக்கும், தீயது நம்ம விட்டு நீங்கும், மெல்ல நீங்கும். மனம் இதான் சித்த சுத்திக்கு இதெல்லாம் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் பின்பற்றக்கூடியவைகளை பெரியவர் நமக்கு சொல்லியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.